ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் ஜாம்பவான் சுவாமி அவர்களின் சுதர்சன் அஸ்ட்ரோ ரெமிடிஸ் மற்றும் சுதர்சன் அஸ்ட்ரோ லேர்னிங் சென்டர் மாணவர்கள், வாசகர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நண்பர்களே, இப்போது வாஸ்துவில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சுமத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துவில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா, வாஸ்துவில் மற்ற எவ்வளவு நிறைகுறைகள் இருந்துட்டாலும் அது பூரா சரியாக போயிடும்ன்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் மட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பேஸ் மட்டத்தை எப்படி நம்ம சரியாக அமைச்சுக்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக அந்த தலைவாசலை நம்ம எப்படி சரியாக அமைச்சுக்கிறது. தலைவாசல் நல்லா இருக்கும் பட்சத்தில் அனைத்துமே நல்லா இருக்கும்ன்றதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சிருப்போம். இந்த கீழே அந்த பேஸ் மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 மூலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மிகச்சரியாக 90 டிகிரின்றது இருந்தே ஆகணும். எனக்கு அங்கே ஒரு 10 அடி அதிகமாக இருக்குது சார். கிழக்கு பக்கத்தை விட எனக்கு மேற்கு பக்கத்தில் ஒரு 10 அடி நீளம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் அந்த கோணலாக கட்டிக்கிறேன், இந்த டேப்பராக கட்டிக்கிறேன்னு சொல்லுவாங்க. மிக மிக தப்பு. இந்த 10 அடிக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க 16 வகை சுகங்களையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டா தான் ஆகும். ஒரு 10 அடின்றது சும்மா இருந்துட்டு போகுது. அதனால தான் சதுரம் கட்டுதுன்னு சொல்லுவாங்க. வாஸ்துவில் முதல்ல அந்த சதுரம் கட்டுதல், அதில் எந்த கொஞ்சம் கூட நீங்கள் விட்டு கொடுத்து போயிட வேணாம். நீங்கள் நாளைக்கு ஒரு வாஸ்து நிபுணராக ஆகத்தான் போகிறீங்க. நாளைக்கு நீங்கள் போகிறப்ப இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கணும். ஏன்னா அடிப்படை நாளெலாம் ஆதாரம், அடிப்படைன்னு சொல்லக்கூடிய இந்த ஆதாரம் சரியாக இருக்கும் பட்சத்தில் உள்ளுக்குள்ளே எவ்வளவு ஒரு குறைபாடுகள் இருந்தால் கூட அதை பூரா இந்த பேஸ் மட்டம் சரியாக அமைக்கிறப்ப எல்லாமே சரியாக வந்துடும். அது முதல்ல அதை கரெக்டாக 90 டிகிரி இருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் கரெக்டான ஒரு ஸ்கேலை வச்சு பார்க்குறப்ப முக்கோணம்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் அதை வச்சு பார்க்கலாம். இன்றைக்கெலாம் உங்களுக்கு எவ்வளவோ கருவிகள்லாம் வந்துடுச்சு. அந்த கருவிகளை வச்சுட்டு மூலமட்டம், சரிங்களா, அதை வச்சு பார்க்குறப்ப கரெக்டாக உங்களுக்கு 90னா 90 தான் இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிற மாதிரியாக முதல்ல அந்த மூலமட்டத்தை சரி பண்ணி, ஏன்னா இங்கே ஒரு இன்ச்சு உங்களுக்கு அதிகமாகிருதுன்னு வைங்க, கடைசியில் அந்த வீட்டோட நீளம் ஒரு 30 அடி 40 அடின்னு இருக்குன்னா அந்த கோணல் அப்படியே அதிகமாகிட்டு போயிடும். அதனால் மிக மிக சரியாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்துட வேண்டாம். ஒன்று. அதற்கு அடுத்தபடியாக இந்த தலைவாசல் வைக்கிறோம் பாருங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஈசானிய மூலை இல்லை தான் நம்ம வாசல் வைக்கணும். இல்லை சார், கரெக்டாக ஈசானியத்திலே வைக்க முடியாதுன்னா என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிழக்கு பார்த்த வாசலுக்கு மொத்தம் இருக்க வடக்கு தெற்கு இருக்கக்கூடிய அந்த நீளம் இருக்கு இல்லையா, கிழக்கு பார்த்த வாசலுக்கு வடக்கு பக்கத்து மதிலுக்கும் தெற்கு பக்க மதிலுக்கும் ஒரு நீளம் இருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு 20 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20 2 பங்காக பிரித்தோம்னா வடக்கு பக்கத்துக்கு ஒரு 10 அடி, தெற்கு பக்கத்துக்கு ஒரு 10 அடி வந்துடும் இல்லையா. அந்த இதில் வடக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 10 அடிக்குள்ளேயாவது நம்ம வாசலை வைக்கிறது நல்லது, சரிங்களா. இதைத்தான் உங்களுக்கு அந்த பகுதியில் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்றது வாஸ்து நூலில் இருக்குது. இன்றைக்கு அதை நம்ம ஈஸியாக நிரூபித்து வரலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காந்த சட்டம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது பூமியோட அந்த வடகிழக்கு தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்கிறோம். தென்மேற்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி. ஒரு காந்தத்தில் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த காந்தம்ன்றது ஒருனா பூமின்றது மிகப்பெரிய காந்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே உங்களுக்கு காற்று மண்டலம் இருக்குது,
புவியீர்ப்பு மண்டலம் இருக்குது, வெப்ப மண்டலம் இருக்குது. இது பூராமே இருந்ததுன்னா அங்கே ஒரு காந்த சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த மூலையில் வடகிழக்கு மூலையில் வைக்கலாம். அப்போ அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு சொன்னேன். அப்படியே இங்கிட்டு வாங்க, வடக்கு பார்த்த வாசல். வடக்கு பார்த்த வாசலுக்கு உங்களுக்கு வந்து எங்கிட்டு இருக்கணும்? கிழக்கு பக்கத்தில் இருக்கணும். வடக்கு பக்கத்து மதில் நீங்கள் வந்து கிழக்கு மேலே இருக்க மதில் ரெண்டாக பிரிச்சுக்குங்க. அதுக்கு வலது கை பக்கத்தில் இருக்கிற அந்த பகுதியில் தான் நீங்கள் வந்து நிலம் வைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ பாருங்கள், கிழக்கு பக்கத்தில் மதிலுக்கு கிழக்கு பக்கத்து சுவரில் வடகிழக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு சொன்னேன். அதே மாதிரி வடக்கு பக்கத்து வீட்டுக்கு உங்களுக்கு வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் சொன்னோம்னா வடகிழக்கு தான் உங்களுக்கு வந்து காந்த சக்தியோட ஒரு காந்த முள்ளுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி மொபைல்லையும் உங்களுக்கு வந்து இந்த காந்தம்லாம் இருக்குது. வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வடகிழக்கு மூலையில் தான் அந்த மேக்னெட்டோட முள் நிற்கும். அப்போ அங்கேருந்து ஒரு சக்தி வருதுன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் அதைத்தான் அது எந்த மாதிரி எனர்ஜி வருது? நெகட்டிவ், இது பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அதனால தான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தலைவாசல் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிழக்கு பக்கத்தில் வடகிழக்கு, வடக்கு பக்கத்தில் வடகிழக்கு, இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. இதை நல்லா நீங்கள் வந்து மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா வாஸ்துன்றது அடிப்படை இந்த இடத்துல நிறைவேறும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கிழக்கு பக்கத்துக்கு வடகிழக்கு, வடக்கு பக்கத்துக்கு வடகிழக்கு. சரியா? அப்போ அதுக்கு அப்படியே நேர் எதிர்த்தாப்படி கொண்டு போகிறோம்னு வைங்க. எங்கே இருக்கும்? மேற்கு பக்கத்து முதல்ல தென்மேற்குன்னு வரும். தென்மேற்கு மூலையும் அப்படியே மேற்கு மூலை ரெண்டுமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து வடகிழக்கு இல்லைங்களா? வடகிழக்கு மூளை வந்து பாசிட்டிவ்னா அதுக்கு அப்படியே தென்மேற்கு மூளை வந்து நெகட்டிவு வந்துடும். அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். அப்போ 2 பாசிட்டிவை பார்த்துட்டோம், 2 நெகட்டிவை பார்த்துட்டோம். அப்போ இன்னும் அதுக்கு அடுத்தபடியாக கிழக்கு பக்கத்து முதலுக்கு வாங்க. கிழக்கு பக்கத்து முதல்ல வடகிழக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு நேராக ரைட் சைடில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு, சரிங்களா, அது வந்து நெகட்டிவாக போயிடும். ஏன்னா இப்போ வடகிழக்கை வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம், இது வந்து தென்கிழக்கு வந்து நெகட்டிவாக போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா? அதுக்கு அடுத்தபடியாக தெற்கு பக்கத்து முதல்ல உங்களுக்கு வந்து தென்மேற்கு மூலையை வந்து என்னன்னு சொல்லிட்டோம்? நெகட்டிவ்னு சொல்லிட்டோம். அப்போ இன்னொரு மூளை என்ன வரும்? தென்கிழக்கு மூளை வரும். அது வந்து பாசிட்டிவாக போயிடும். இது பூரா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் வந்து போட்டு குருட்டு மனப்பாடம் பண்ணாமல் காரணகாரியம் இல்லாமல் அதை இருக்கிறத விட காரணகாரியத்தோடு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். நம்ம சுதர்சன் அஸ்ட்ராலஜி மாணவர்கள் வந்து எதுலேயுமே ஒரு நுணுக்கமாகவும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவள இருக்கிறாங்கன்ற ஒரு கண்ணோட்டத்தோடு வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா? நல்லது. அப்போ இந்த பக்கம் வந்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ மேற்கு பக்கத்தில் வரோம். மேற்கு பக்கத்தில் தென்மேற்கு மூலை வந்து நெகட்டிவாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு நேராக இந்த பக்கம் வடமேற்கில் என்ன வரும்? பாசிட்டிவாக வந்துடும். சரியா? அதே மாதிரி வடக்குக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை வந்து பாசிட்டிவ்னு சொன்னோம். அதுக்கு அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது என்னவா போயிடும்? நெகட்டிவாக போயிடும். அப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் நீங்கள் வந்து தலைவாசல் வைக்கணுன்றதில் எந்த ஒரு இதுவும் எடுத்துடக்கூடாது. ரைட். இப்போ நல்லா புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். திரும்ப இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க. இப்போ ஒருத்தர் வந்து வடக்கு பார்த்த வாசலுங்க, நான் வந்து அதில் வந்து வடமேற்கு மூலையில் வந்து நான் வாசல் வைக்கணும் பிளான் போடுறேன், அந்த மாதிரி வீடு கட்டலாம்னு நினைக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அது எத்தனை அடி நீளம்னு பாருங்கள். அந்த வீட்டோட நீளத்தை பாருங்கள். அதை 2ஆக பிரிங்க. எத்தனை அடி வரும்? ஒரு 40 அடி நீளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2ஆக பிரிக்கிறப்ப 20 அடி. சரியா? அதில் கிழக்க இருந்து 20 அடிக்குள்ளே நீங்கள் வந்து தலைவாசல் வைக்கணும். அதை விட்டு அதை இல்லாமல் மேற்க இருந்து நான் 20 அடிக்குள்ளே நான் தலைவாசல் வைக்கிறேன்னு சொன்னால் கையெழுத்து கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அங்கேருந்து வரணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் செஞ்சு தர்றப்ப அவர் அந்த அமைப்பில் அவர் நினச்ச மாதிரியே அந்த
நெகட்டிவ் எனர்ஜி பக்கத்தில் வாசல் வச்சார்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு பாதிப்பு வரும். கடைசியில் அவங்க செஞ்ச தவறுகள் அதெல்லாம் விட்டுருவாங்க. அந்த வாஸ்துகிட்ட பார்த்து தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு நம்ம மேலே போட்டுருவாங்க. நீங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம். அப்போ நீங்கள் வேறு ஒரு வாஸ்து நிபுணரை வச்சு பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன்ட்டு இங்கே வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத பூரா கேட்கக்கூடிய இவங்க இருப்பாங்க, வாசகர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆத்மார்த்தமாக செஞ்சு கொடுங்க, நல்லபடியாக ஆசீர்வாதமும் பண்ணிட்டு வாங்க. ரைட். இப்போ சிலருக்கு இதெல்லாம் கேட்டுக்கிறப்ப இந்த வாஸ்துன்றது உண்மையிலே வேலை செய்யுதா இல்லை வாஸ்து வேஸ்ட்டா இன்னும் கூட சிலருக்கு எண்ணத்துலாம் இருப்பாங்க. வாஸ்து 100க்கு 100 வேலை செய்யும். சரிங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். எந்த ஒரு இப்போ நீங்கள் உங்கள் ஊர்லேயே நான் சொல்கிறத அப்படி மனசால் நினச்சி பாருங்கள். ஒரு தெரு இருக்குது, இருக்குன்னா அந்த தெருக்கு வந்து நேராக கடைசியில் போய் ஏதாவது ஒரு இடத்துல போய் முட்டும் இல்லையா? அந்த எண்டு முடிவு பகுதியில் ஏதாவது ஒரு கட்டடம் இருக்குதுன்னு வைங்க. தெருக்குத்தூன்னு நம்ம வாஸ்துவில் சொல்லுவோம். அந்த கட்டடத்தில் ஒரு விருத்தியாகாமல் இருக்கும். அந்த இடத்துல என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் இருக்கலாம், அரசாங்க கட்டடம் இருக்கலாம். சரிங்களா? ஒரு தனிநபர் கட்டடம் இருந்தால் அது வந்து வியாபார நிறுவனமாகவே இருந்தால் கூட அது அவ்வளோ வந்து விருத்தி ஆகாது. மீறி விருத்தியே ஆனால் கூட இல்லை சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அங்கே அவன் டெய்லி லட்சக்கணக்காக லாபம் மட்டுமே லட்சக்கணக்காக பார்த்துக்கிருக்கான்ற மாதிரி நீங்கள் சொன்னால் கூட அந்த குடும்பத்துக்குள்ள இனந்தெரியாத ஒரு சோகம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்துவத்தை நம்ம வேறு எதுவுமே சொல்ல முடியல. சரிங்களா? அதனால் நண்பர்களே, இந்த வாஸ்துங்க நம்ம வந்து உண்மைன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மெயின். சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் விலை கம்மியாக வருது சார். இது வந்து இதுக்கு மட்டுமே கிடையாது, நம்ம வீடு கட்டுறதுக்கு மட்டுமே கிடையாது, இதுக்கும் வச்சுக்கலாம். விவசாய நிலங்கள் கூட வச்சுக்கலாம். விவசாய நிலம்னு வர்றப்போ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கிட்டு தள்ளித்தட்டு தான் வரும். நம்ம கேட்டு வைக்கிறோம் இல்லையா, அந்த நம்ம விவசாய நிலத்துக்குள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு கேட்டு வைக்கிறோம் இல்லையா, கரெக்டாக நான் வந்து இங்கேருந்து டிராக்டரில் போனோம்னா கரெக்டாக அப்படியே அந்த இடத்துல கேட்டை வச்சிட்டோம்னா ஈஸியாக டிராக்டருக்குள்ளே போயிடும் சார். அந்த மாதிரி நினச்சலாம் வச்சிடவே வேண்டாம். சரிங்களா? இது மாதிரி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்ம மேற்கொண்டு இது சார்ந்து சிந்தனை பண்ணுவோம். வாழ்க 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 வாழ்க. இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.